விருச்சிகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய நம்பிக்கையினால் ஒரு துரோகம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அரங்கேறியது. விருச்சிகம் ராசியின் மிக முக்கிய பண்பை அவர்கள் யாரையும் எளிதில் நம்ப மாட்டார்கள். ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க பட்ட அடிகளும் பட்ட அவமானங்களும் ஒருவரை ஒருவர் நம்பிக்கொண்டு உங்களை ஏமாற்றிய சில விஷயங்களும் எந்த அளவுக்கு உங்களுக்கு காயத்தை ஏற்படுத்தி கொடுத்தது என்று உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அதனாலேயே சிறு வயதிலிருந்து நீங்க வளரும் பொழுதிருந்தே உங்களுக்கு அதிகமான ஏமாற்றங்களும், உனக்கு இது வாங்கி கொடுக்கிறேன் அது வாங்கி கொடுக்கிறேன் என்றெல்லாம் கூறி உங்களிடம் இருக்கக்கூடிய பொருட்களையும் உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தையும் பறித்த நபர்கள் எத்தனையோ நபர்கள் இருப்பார்கள். நீங்க பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய டயத்திலையோ இல்லைன்னா காலேஜோ இல்லைன்னா ஒரு வேலைக்கு போகக்கூடிய செல்கின்ற டயத்தில் கூட உங்களிடம் பணத்தை வாங்கி கொண்டு திரும்பி தருகிறேன் என்று கூறி உங்களுக்கு நெருக்கமாக இருந்த உறவினர்களோ அல்லது நண்பர்களோ அவர்களே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்ப முடியாத நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு செயலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செய்திருப்பார். அதனாலேயே நீங்கள் நம்பிக்கை என்பதை எல்லார் மீதும் அதிகமாக வைக்க மாட்டீங்க. 10 நபர்கள் இருக்கிறார்கள் என்றால் அதில் ஒரு நபர் மீதுதான் உங்களுக்கு நம்பிக்கை வரும். மீதி 9 நபரின் மீது நீங்க சந்தேகம் தான் படுவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு நபராகவே நீங்கள் சிறு வயதிலிருந்து உங்களை நீங்களே வளர்த்து கொண்டீர்கள். ஆனா இன்னொன்னு, நீங்க ஒருவரை நம்பிவிட்டாலும் அவர்களுக்காக எதையும் செய்ய துணிவீர்கள். என்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்லை, என்னுடைய சொத்தை வித்தாவது அவனுடைய அவமானத்தையும் மானத்தையும் நான் காப்பாற்றி கொடுப்பேன் என்றெல்லாம் துணிந்து இறங்கக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாக மட்டுமே தாங்க இருப்பீங்க. ஆனா உங்களை அனைவருமே புரிந்து கொள்ள மாட்டாங்க, புரிந்து கொள்ளாம நடந்து கொள்வார்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். உங்கள் ராசிக்கு 11ஆம் வீடான நட்பு மற்றும் லாபஸ்தானத்தில் ராகுவின் சஞ்சாரமும் பாதக கிரகங்களின் வக்கர பார்வையும் விழுந்த காலகட்டங்களில் இந்த கொடூரமான துரோகம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அரங்கேறி அது இன்னமும் உங்களுடைய மனதிற்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கு. நீங்கள் உங்களின் நிழல் போல நம்பிக்கொண்டு உங்களுடைய மனதில் ஆழமான ரகசியங்களையும் தொழில் சார்ந்த வியூகங்களையும் யாரிடமும் பகிர்ந்து கொண்டீர்களோ அவர்களே உங்களுக்கு பின்னால் மிகப்பெரிய படுகொலியை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெட்டியிருப்பார். அதை இன்னமும் நீங்கள் மறக்காமல் உங்களுடைய மனதிற்குள் வைத்துக் கொண்டுமே தாங்க இருப்பீங்க. அது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். உங்களுடன் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டே உங்களின் பலவீனங்களை உங்களின் எதிரிகளுக்கு ஆயுதமாக மாற்றி கொடுத்த அந்த நபரின் செயல் உங்களை ஒட்டுமொத்தமாக உலுக்கி போட்டிருக்கும். அது இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் தீராத ஒரு வடுவாகவும் தீராத பிரச்சனையாகவும் இருந்து கொண்டே தான் இருக்கும். உடைத்த அந்த நம்பிக்கை மனித சமுதாயத்தின் மீது உங்களுக்கு ஒருவித வெறுப்பை இதுவரைக்கும் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். இது அப்படி நடந்து கொண்டே இருக்கும் பொழுது மற்றொரு பக்கம் பணத்தினால் நஷ்டங்கள் உண்டாகியிருக்கும். தனஸ்தானாதிபதியான குரு பகவான் பலவீனம் அடைந்து அஷ்டமஸ்தானத்தில் கிரகங்களின் வக்கர சஞ்சாரம் நடந்து கொண்டிருந்த காலகட்டங்களில் நீங்கள் உங்களுடைய வியர்வைகளையும் ரத்தங்களையும் சிந்தி சிறுக சிறுக சேமித்து வைத்திருந்த பெரும் பணங்கள் உங்களை விட்டு தாரை வார்க்கப்பட்டிருக்கும். ஆனால் நீங்கள் வேணுமென்று அந்த ஒரு பணத்தை கொடுத்திருக்க மாட்டீங்க. புதிய தொழில் முதலீடுகள் அல்லது உங்களை நாடி வந்த கஷ்டம் என்று கண்ணீர் வடித்த உறவுகளுக்கு கொடுத்த கைமாற்று கடன்கள் என பல வழிகளில் உங்களுடைய பொருளாதாரமானது முடங்கி போயிருக்கும். ஆனால் அதெல்லாம் திரும்பி வரும் என்று தான் நீங்கள் எதிர்பார்த்திருப்பீங்க. ஆனால் நாட்கள் தான் கடந்து கொண்டே போகுமே தவிர அந்த பணமெல்லாம் திரும்பி வராமல் உங்களுக்கு கஷ்டங்களை மட்டுமே தாங்க தேடி கொடுத்து கொண்டே இருக்கும். வாங்கும் போது காலில் விழுந்தவர்கள் திருப்பி தரும்போது உங்களை ஏளனமாக பேசி இழுத்தடித்து கொண்டுமே தான் இருப்பார்கள். கையில் இருந்த சேமிப்பத்தனையும் கரைந்து அன்றாட தேவைகளுக்கு நீங்கள் மற்றவர்களிடம் கையேந்தும் நிலைமைக்கு தள்ளப்பட்ட அந்த ஒரு பண கஷ்டம் உங்களை நிலைக்குழிய செய்திருக்கும். அதுவும் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். இது இன்னொரு பக்கம் நடந்து கொண்டிருக்க மற்றொரு பக்கம் காதலினால் காயங்கள் உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கும். பூர்வ புண்ணியம் மற்றும் காதல் இடமான 5ஆம் வீட்டிலும் களத்திர ஸ்தானமான 7ஆம் வீட்டிலும் பாப கிரகங்களின் கடுமையான தாக்கம் இருந்து கொண்டிருந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தீவிரமான காதலானது மலர ஆரம்பித்திருக்கும். நீர் ராசியான விருச்சிகத்தில் பிறந்த நீங்கள் காதலை ஒரு கடமையாக நினைக்காமல் உங்களின் உயிர் மூச்சாக நினைத்து வாழ்ந்து வரக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீர்கள். ஆனால் கிரகங்களின் சதியாலும் அஷ்டம சனியின் ஆதிக்கத்தாலும் எதிர்பாராத விதமாக பிரிவின் இருளானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சூழ்ந்து அது இன்னமும் உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். சூழ்நிலை கைதியாகவோ அல்லது தகுதியற்ற 3ஆம் நபரின் தவறான தூண்டுதலாலேயோ உங்களை உயிராக நேசித்தவர் திடீரென உங்களை விட்டு விலகி வேறு ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சென்றிருப்பார். எந்த காரணமும் சொல்லாமல் உங்களை நடுவெளியில் தவிக்க விட்ட அந்த ஆழமான காதல் காயம் பல இரவுகள் உங்களை தூங்க விடாமல் கண்ணீரில் நனைய வைத்துக் கொண்டுமே தான் இருக்கும். அதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்றாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரியும். நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். நான் கூறியது
உண்மையாக இருந்தால் மட்டும் விருச்சிகம் ராசி அன்பர்களாக நீங்கள் இருந்தால் மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நீங்கள் நினைத்ததை விட உங்களுடைய வாழ்க்கை இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல நல்ல ஒரு இன்பத்தையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்க ஆரம்பிக்கும். இனிமே விருச்சிகம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நவக்கிரகங்களின் மகா தளபதியும் வீரத்தின் விளை நிலமுமான செவ்வாய் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட அத்தனை ஏமாற்றங்களுக்கும் குருதி நினைந்த நம்பிக்கை துரோகங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க மாபெரும் ராஜயோகத்தின் காலம் இப்பொழுது தொடங்கப் போகிறது. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் அசாத்திய பலம் பெற்று தனக்காரகனாகிய குரு பகவானின் பூரண அருட்காட்சியகம் உங்களுடைய ராசிக்கும் கிடைப்பதால் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். குழந்தைகள் பற்றிய புரிதல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மேம்படும். உங்களுடைய குழந்தைகள் செய்யக்கூடிய சேட்டைகளும் அவர்கள் படிக்காமல் சுத்தி கொண்டிருக்கக்கூடிய விளையாட்டுத்தனமும் உங்களுக்கு எதிர்காலத்தை நினைத்து மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்த காலங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முடிந்துவிடும். அவனுக்கு படிப்பு வரவில்லை என்றாலும் அவன் எதையாவது ஒன்றை கற்றுக்கொள்வான் என்று நீங்கள் அசாத்தியமாக யோசிக்கக்கூடிய திறமைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் வந்துவிடும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே குறைந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் மென்மேலும் இன்னும் வளரவா ஆரம்பிப்பீர்கள். மறைமுகமான சில விஷயங்களை நீங்கள் அறிந்து கொண்டு வாழ்க்கையில எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது என்ற முழுமைக்கும் நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபராகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நீங்கள் இருந்து கொண்டே தான் இருப்பீர்கள். கால்நடைகளிடம் கவனத்துடன் நீங்கள் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உயரும். சிந்தனை போக்கில் சில மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். நினைத்த பணிகளை செய்து முடிப்பதில் அலைச்சல்கள் ஏற்படத்தான் செய்யும். வாழ்க்கை துணைவரிடம் அனுசரித்து சென்றால் மட்டுமே வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்கள்ல ஒரு முன்னேற்றம் என்பதை உங்களால இனிமே வரக்கூடிய நாட்கள்ல அடைய முடியும். குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். குடும்பஸ்தானத்தில் இருந்த ராகு கேதுக்களின் தோஷங்களும் கிரகங்களின் வக்ர நிலைமைகளும் முற்றிலுமாக விலகப் போவதால் உங்களுடைய குடும்பத்தில் இதுவரை நீடித்து வந்த இனம் புரியாத சண்டை சச்சரவுகளும் மனத்தாங்கல்களும் அத்தனையுமே பனி போல உருகி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது என்கிற ஒரு நிலைமையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். விருச்சிகம் ராசினரின் கடுமையான கோபத்திற்கு பின்னால் இருக்கும் கள்ளம் கபடமற்ற மென்மையான அன்பை யாருமே புரிந்து கொள்ள மாட்டாங்க. ஆனா அந்த அன்பிற்கு பரிசாக குடும்ப உறுப்பினர்களை பரஸ்பர பாசமும் பல மடங்கு இனிமே அதிகமாக கொடுப்பார்கள். இப்பொழுதுதான் அது அனைத்தையுமே உங்களுடைய குடும்பம் புரிந்து கொண்டு அதன்படி நடக்கவும் ஆரம்பிக்கும். கணவன் மனைவி இடையே அன்னோன்யமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கூடி கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து வாழ ஆரம்பிப்பார்கள். பிரிந்தவர்கள் அனைவருமே இனிமே வரக்கூடிய நாட்கள்ல சேர்ந்து வாழ்வார்கள். உங்களை புரிந்து கொள்ளாமல் விலகி சென்ற சொந்த பந்தங்களும் உங்களின் உன்னத குணத்தை உணர்ந்து உங்களிடம் மீண்டும் வந்து இணையவோ ஆரம்பிப்பார்கள். குடும்பத்தில் மங்களகரமான சுப நிகழ்ச்சிகள் தங்கும் தடையுமின்றி நடந்து ஏகப்பட்ட மகிழ்ச்சியை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களுடைய இல்லம் இனிமே அமைதியும் சந்தோஷமும் நிறைந்த நந்தவனமாக மாறி வாழ்க்கைக்குள்ள எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது என்று அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே மாறும். நீங்கள் நினைத்ததை விட ஒரு படி உங்களுடைய வாழ்க்கை இனிமே உங்களுக்கு நல்லதை மட்டுமே தேடி கொடுக்கும். விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பற்றிய புரிதல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மேம்பட்டு நல்லதை தேடி கொடுக்கும். அதே போல விருச்சிகம் ராசியில பிறந்த விசாகம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு புரிதல்கள் இப்பொழுதுதான் கிடைக்கும். அதனால தெளிவுகள் உங்களுடைய மனதிற்குள்ள ஏற்படும். அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கவனமாக நடந்து கொண்டால் வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களால முன்னேற முடியும். கேட்டையில் பிறந்தவர்களுக்கு அனுசரித்து சென்றால் மட்டுமே வாழ்க்கையில உங்களுக்குன்னு போதுமான ஒரு அந்தஸ்தும் போதுமான ஒரு மரியாதையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். இதெல்லாம் கிடைக்கா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். மூச்சாக நினைத்து வாழ்ந்து வரக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீர்கள். ஆனால் கிரகங்களின் சதியாலும் அஷ்டம சனியின் ஆதிக்கத்தாலும் எதிர்பாராத விதமாக பிரிவின் இருளானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சூழ்ந்து அது இன்னமும் உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். சூழ்நிலை கைதியாகவோ அல்லது தகுதியற்ற மூன்றாம் நபரின் தவறான தூண்டுதலாலேயோ உங்களை உயிராக நேசித்தவர் திடீரென உங்களை விட்டு விலகி வேறு ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சென்றிருப்பார். எந்த காரணமும் சொல்லாமல் உங்களை நடுவெளியில் தவிக்க விட்ட அந்த ஆழமான காதல் காயம் பல இரவுகள் உங்களை தூங்க விடாமல் கண்ணீரில் நனைய வைத்துக் கொண்டுமே தான் இருக்கும். அதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்றாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரியும். நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். நான் கூறியது
உண்மையாக இருந்தால் மட்டும் விருச்சிகம் ராசி அன்பர்களாக நீங்கள் இருந்தால் மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நீங்கள் நினைத்ததை விட உங்களுடைய வாழ்க்கை இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல நல்ல ஒரு இன்பத்தையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்க ஆரம்பிக்கும். இனிமே விருச்சிகம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நவக்கிரகங்களின் மகா தளபதியும் வீரத்தின் விளை நிலமுமான செவ்வாய் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட அத்தனை ஏமாற்றங்களுக்கும் குருதி நினைந்த நம்பிக்கை துரோகங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க மாபெரும் ராஜயோகத்தின் காலம் இப்பொழுது தொடங்கப் போகிறது. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் அசாத்திய பலம் பெற்று தனக்காரகனாகிய குரு பகவானின் பூரண அருட்காட்சியகம் உங்களுடைய ராசிக்கும் கிடைப்பதால் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். குழந்தைகள் பற்றிய புரிதல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மேம்படும். உங்களுடைய குழந்தைகள் செய்யக்கூடிய சேட்டைகளும் அவர்கள் படிக்காமல் சுத்தி கொண்டிருக்கக்கூடிய விளையாட்டுத்தனமும் உங்களுக்கு எதிர்காலத்தை நினைத்து மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்த காலங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முடிந்துவிடும். அவனுக்கு படிப்பு வரவில்லை என்றாலும் அவன் எதையாவது ஒன்றை கற்றுக்கொள்வான் என்று நீங்கள் அசாத்தியமாக யோசிக்கக்கூடிய திறமைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் வந்துவிடும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே குறைந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் மென்மேலும் இன்னும் வளரவா ஆரம்பிப்பீர்கள். மறைமுகமான சில விஷயங்களை நீங்கள் அறிந்து கொண்டு வாழ்க்கையில எது பண்ணணும் இது பண்ணக்கூடாது என்று முழுமைக்கும் நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபராகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நீங்கள் இருந்து கொண்டே தான் இருப்பீர்கள். கால்நடைகளிடம் கவனத்துடன் நீங்கள் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உயரும். சிந்தனை போக்கில் சில மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். நினைத்த பணிகளை செய்து முடிப்பதில் அலைச்சல்கள் ஏற்படத்தான் செய்யும். வாழ்க்கை துணைவரிடம் அனுசரித்து சென்றால் மட்டுமே வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்கள்ல ஒரு முன்னேற்றம் என்பதை உங்களால இனிமே வரக்கூடிய நாட்கள்ல அடைய முடியும். குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். குடும்பஸ்தானத்தில் இருந்த ராகு கேதுக்களின் தோஷங்களும் கிரகங்களின் வக்ர நிலைமைகளும் முற்றிலுமாக விலகப் போவதால் உங்களுடைய குடும்பத்தில் இதுவரை நீடித்து வந்த இனம் புரியாத சண்டை சச்சரவுகளும் மனத்தாங்கல்களும் அத்தனையுமே பனி போல உருகி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது என்கிற ஒரு நிலைமையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். விருச்சிகம் ராசினரின் கடுமையான கோபத்திற்கு பின்னால் இருக்கும் கள்ளம் கபடமற்ற மென்மையான அன்பை யாருமே புரிந்து கொள்ள மாட்டாங்க. ஆனால் அந்த அன்பிற்கு பரிசாக குடும்ப உறுப்பினர்களை பரஸ்பர பாசமும் பல மடங்கு இனிமே அதிகமாக கொடுப்பார்கள். இப்பொழுதுதான் அது அனைத்தையுமே உங்களுடைய குடும்பம் புரிந்து கொண்டு அதன்படி நடக்கவோ ஆரம்பிக்கும். கணவன் மனைவி இடையே அன்னோன்யமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கூடி கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து வாழ ஆரம்பிப்பார்கள். பிரிந்தவர்கள் அனைவருமே இனிமே வரக்கூடிய நாட்கள்ல சேர்ந்து வாழ்வார்கள். உங்களை புரிந்து கொள்ளாமல் விலகி சென்ற சொந்த பந்தங்களும் உங்களின் உன்னத குணத்தை உணர்ந்து உங்களிடம் மீண்டும் வந்து இணையவோ ஆரம்பிப்பார்கள். குடும்பத்தில் மங்களகரமான சுப நிகழ்ச்சிகள் தங்கும் தடையுமின்றி நடந்து ஏகப்பட்ட மகிழ்ச்சியை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களுடைய இல்லம் இனிமே அமைதியும் சந்தோஷமும் நிறைந்த நந்தவனமாக மாறி வாழ்க்கைக்குள்ள எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது என்று அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே மாறும். நீங்கள் நினைத்ததை விட ஒரு படி உங்களுடைய வாழ்க்கை இனிமே உங்களுக்கு நல்லதை மட்டுமே தேடி கொடுக்கும். விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பற்றிய புரிதல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மேம்பட்டு நல்லதை தேடி கொடுக்கும். அதே போல விருச்சிகம் ராசியில பிறந்த விசாகம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு புரிதல்கள் இப்பொழுதுதான் கிடைக்கும். அதனால தெளிவுகள் உங்களுடைய மனதிற்குள்ள ஏற்படும். அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள்